ஷார்ட்ஸ் செல்போன் வரமா இழப்பா? செல்போன் ஏராளமான பயன்களை தருகிறது. நேரம் காட்டுவதால் கைகடிகாரம் கட்ட வேண்டியது இல்லை. அலாரம் அடிக்க வேண்டுமா? அலாரம் கடிகாரம் தனியாக வேண்டியது இல்லை. விளையாட்டுகளுக்கு ஸ்டாப்பேஜ் வேண்டுமா? இருக்கிறது. நாளை காட்டுவதால் நாட்காட்டி காலண்டர் தேவையில்லை. பஞ்சாங்க குறிப்பு வேண்டுமா? கூகிளை தட்டினால் போதும். பஞ்சாங்கத்துடன் ஜாதக பலன்களையும் சேர்த்தே கூறிவிடும். பிறமொழி சொல்லுக்கு அர்த்தம் தெரிய வேண்டுமா? அகராதி வேண்டாம், கூகுள் சொல்லிவிடும். எஃப்எம் ரேடியோவை கேட்க வேண்டுமா? நான் இருக்கிறேன் என்று சொல்லும். கணக்கு போட வேண்டுமா? தனியாக கால்குலேட்டர் வேண்டியது இல்லை. இருக்கிறது. புகைப்படம் காணொளி எடுக்க வேண்டுமா? எல்லாம் எனக்குள் இருக்கிறது என்கிறது அலைபேசி. நாட்குறிப்பு எழுத வேண்டுமா? நோட்பேட் இருக்கிறது. டிவியில் திரைப்படம், சீரியல், செய்திகள், மற்ற நிகழ்ச்சிகள் பார்க்க வேண்டுமா? நினைத்த நேரத்தில் பார்த்து ரசிக்கலாம். டிவி ரிமோட் வேண்டுமா? மொபைல் ஆப் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் மகளிடம் பார்த்து பேச வேண்டுமா? வீடியோ காலில் பேசலாம். எல்லாம் சரிதான். சமையல் செய்து மேஜையில் பரிமாறுமா என்று சில பெண்மணிகள் கேட்பது காதில் விழுகிறது. எப்படி சமையல் செய்வது என்று சொல்லித்தரும். அதை கேட்டு சமையல் செய்தால் போதும். அதுவும் கஷ்டமா? அலைபேசியில் ஃபோன் செய்தால் போதும். நினைத்த நேரத்தில் வீட்டுக்கே வந்து உணவை தந்து விடுவார்கள். பணம் மட்டும் நாம் கொடுக்க வேண்டும். இதுபோல இன்னும் ஏராளமான பயன்கள். ஆனால் அது நம்மை மிகவும் சோம்பேறியாக்கி விடுகிறது. அது இல்லாவிட்டால் கை இழந்தது போல் ஆக்கி விடுகிறது. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய சேனலில் மகாபாரதம், ராமாயணம், வரலாறு மற்றும் சமூக கதைகளை பார்த்து உங்கள் கருத்துக்களையும் கூறவும். என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய ஓர் பயணத்தில் என் அனுபவம். முழு காணொளி பாருங்கள். வணக்கம்.